இந்திய குற்றவியல் சட்டங்கள் 3 முக்கிய சட்டங்கள் இருக்கிறது. அதில் இந்தியன் பீனல் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் என்ற 3 சட்டங்கள் தற்போது இந்திய அரசால் காலத்திற்கும் கால மாற்றத்திற்கும் தேவைக்கு ஏற்ப திருத்தப்பட்டு பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய சாட்சிய அதிநியம், பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா என்ற பெயரில் பாராளுமன்றத்தில் சட்டமாக இயற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் அளிக்கப்பட்டு பிப்ரவரி மாதமே ஜனாதிபதி அவர்கள் ஒப்புதல் அளித்து விட்டார். அதன் பின்னர் ஒரு 5 மாத காலம் அவகாசம் அளிக்கப்பட்டு 1/7/24 அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 5 மாத காலத்தில் எல்லா மாநில அரசுகளுக்கும் காவல்துறைக்கும் உரிய முறையில் அறிவிக்கைகள் அனுப்பப்பட்டு அந்த மின்னணு இதுகளையும் எல்லாத்தையும் ஒரு ஒழுங்கு செய்யப்பட்டு 1/7 அமலுக்கு வரும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போது வழக்கறிஞர்கள் இது சட்டத்திற்கு விரோதமானது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஜாக் அமைப்பு 1/7/2024 போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். நீதிமன்ற பணிகளில் ஈடுபட மாட்டோம் என்று வழக்கறிஞர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்பை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு ஏற்றுக்கொள்ளாது, வன்மையாக கண்டிக்கிறது. காரணம், எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு உண்டான நியாயமான காரணங்கள் எதுவும் எதிர்க்கின்ற வழக்கறிஞர்களால் இதுவரை சொல்லப்படவில்லை என்பதே உண்மை. அந்த சட்டங்களில் என்ன கூறப்பட்டிருக்கிறது, எதிர்ப்பதற்கு என்ன இருக்கிறது என்று எந்த விதமான விளக்கத்தையும் காரணத்தையும் எதிர்ப்பாளர்கள் சொல்லவில்லை. ஒரு காரணமும் இல்லாமல் இந்த சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று அவர்கள் போராட்டம் அறிவிப்பது என்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டதை ஒழிய இது வேறில்லை. எனவே 1/7/2024 நடைபெறுகின்ற போராட்டத்திலும் அதற்கு பின்னால் இது சம்பந்தமாக நடைபெறுகின்ற போராட்டத்திலும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் வழக்கறிஞர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள். வழக்கம் போல் நாங்கள் நீதிமன்ற பணிகளில் ஈடுபடுவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவை பாரத் என்ன அதே போல இந்த சட்டத்திலையும் அந்த பேரை இல்ல, பாரதிய ஜனதா அதன் பேரை முன்னிறுத்துவதாக நீங்க சொல்ல முடியாது. நீங்க சரிங்களா, பாரதிய நியாய சன்ஹிதா என்பது அது ஒரு மொழியில் சொல்லப்பட்டிருக்கு. அது இப்போ சொல்றது வேணா புதுசா இருக்கலாம். அது நீங்க காலப்போக்குல நாளடைவுல சொல்ல அது பழகும். சரிங்களா, ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்றதே போய் நீங்க கோர்ட்ல உச்சரிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பாரதிய நியாய சன்ஹிதா நீங்க பிஎன்எஸ் சொன்னா போதும். அதே மாதிரி பாரதிய சாட்சிய அதிநியம், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட நீங்க பிஎஸ்ஏ அப்படின்னு சொன்னா போதும். அதுபோல சிஆர்பிசியை பிஎன்எஸ்எஸ்எஸ் அப்படின்னு சொன்னா போதும். நீங்க இந்த பெயரத்தை நீதிமன்றத்தில் நீங்க உச்சரிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதனுடைய ஷார்ட் ஃபார்மா சுருக்கத்தையோ அல்லது நீங்க பழைய பேரை கூட நீங்க உச்சரிச்சாலே அது தப்புன்னு நீதிபதிகள் ஒன்றும் நீதிமன்றத்தில் சொல்ல போறது இல்லை. அதனால அதுல எந்த கஷ்டமும் இருக்காது. எதிர்க்கிறவங்க என்ன சொல்லணும்னா, இந்த பிரிவு தவறா இருக்கு, இந்த பிரிவு தவறா இருக்கு, இது நீதிக்கு எதிரானது, சட்டத்திற்கு முரணானது இது வரைக்கும் யாரும் எந்த எதிர்ப்பும் சொல்லல. அதே உண்மை. இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் சட்டம், ஆட்சியல் சட்டம், அதுக்கு மாற்று பேராக குற்றவியல் சட்டம் போராட்டங்கள் பண்றாங்க. காலைகள் எல்லாம் பண்ணிருக்காங்க. இந்த மாற்று சட்டம் மாற்று தான் 30 சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. மாற்று சட்டங்கள் சொல்ல முடியாது. ஏற்கனவே இருக்கிற சட்டங்களை காலத்திற்கு ஏற்ற மாதிரி, தேவைக்கு ஏற்ற மாதிரி, இந்த நவீன யுகத்திற்கு தகுந்த மாதிரி, மின்னணு யுகத்திற்கு தகுந்த மாதிரி திருத்தம் செய்யக்கூடிய அந்த ஏற்கனவே இந்த சட்டத்தை முழுவதுமாக நீக்கிவிட்டு புதியதாக ஒரு சட்டம் கொண்டு வரப்படவில்லை. அப்படி புதிய சட்டம் சொல்வது தவறானது. பேரை மாற்றி சொல்றாங்க. ஆமா, பேரதே மாற்றம் பண்ணிருக்க ஒழிய உள்ளுக்குள் இருக்க பிரிவுகள், சட்ட பிரிவுகள் திருத்தம் தான் செய்யப்பட்டிருக்கு. முழுவதுமாக ஒரு சட்டத்தை அப்படியே நீக்கிட்டு வேற ஒரு சட்டத்தை புதுசா கொண்டு வரல. பாரதிய ஜனதா கட்சியோட அது பாரதிய ஜனதா கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு ஏன் ஆதரிக்கிறோம்னு சொல்லி இதை கேட்டீங்கன்னா இந்த போராட்டம் அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக இருக்கு அப்படிங்கிறத எங்களுடைய குற்றச்சாட்டு. ஆளும் அரசினுடைய தூண்டுதலின் பேரில் இந்த போராட்டம் நடைபெறுகிறது என்பது எங்களுடைய அணித்தரமான கருத்து. அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு இந்த போராட்டத்தை எதிர்க்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, எதற்காக இந்த சட்ட திருத்தங்களை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள்
குறிப்பிட்டு ஒரு காரணம் கூட இது வரைக்கும் சொல்லல. சட்டத்தை எதிர்க்கிறோம் சொன்னா ஏன் எதிர்க்கிறோம்னு சொல்லணும்ல. அப்படி சொல்லாத போது அப்ப அரசியல் உள்நோக்கம் கொண்டது. ஒரு அரசியல் உள்நோக்கம் கொண்ட ஒரு போராட்டத்தை, அரசியல் உள்நோக்கத்தோடு தவறாக வழிநடத்தப்படுகிற ஒரு வழக்கறிஞர் சமுதாயத்தை நாங்கள் எப்படி ஆதரிக்க முடியும்? அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய வழக்கறிஞர்களுக்கு இந்த போராட்டத்தை எதிர்க்கிறது. நாங்க எப்போதும் போல கோர்ட்டுக்கு போவோம், நீதிமன்ற பணியில் கலந்து கொள்வோம். அவகாசத்தை எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க ஏன் அப்போ பயன்படுத்தல? சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டாங்களா, ஹைகோர்ட்ல வழக்கு போட்டாங்களா, இந்த சட்டம் செல்லாது, இது எதுக்குறோம்னு சொல்லி எதுவுமே சொல்லல. இப்போவாவது இந்த சட்டத்தை ஏன் எதுக்குறோங்கிறதுக்கு ஒரு சிறு காரணம் கூட அவங்களால சொல்ல முடியாது. அதனாலதான் இந்த போராட்டத்தை நாங்க எதிர்க்கிறோம். நாங்க எப்போதும் போல் நீதிமன்ற பணிகளில் கலந்து கொள்வோம்.